ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்டேட்ஸ் ஃபார் யூ சேனல். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஎன்ஏயு கவுன்சிலிங் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏயூவில் ஃபைனல் ஸ்லைடிங் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, நான் சீட்டை கேன்சல் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் டிஎன்ஏயூக்கு போயிட்டு சீட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சீட் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டிஎன்ஏயூவில் ஜாயின் பண்ண சீட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. அந்த சீட் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. சீட் வேணான்னு முடிவு பண்ணவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக யூனிவர்சிட்டிக்கு போங்க. அங்கே போயிட்டு உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் 20,000 ரூபாய் பணம் உங்களுக்கு லேட்டாக தான் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்னென்னு ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் தான். சேம் இதே ப்ரொசீஜர் தான் இந்த டைமும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான லெட்டர் ஃபார்மேட்லாம் வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்மேட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. 20,000 ரீஃபண்ட் வாங்குறதுக்கு செப்பரேட்டாக ஒரு 2 ஃபார்மேட் இருக்குது. ஸோ தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட போனஃபைட் சர்டிஃபிகேட், அதே போல் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் பே பண்ணதுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் எல்லாமே நீங்கள் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொவிஷனல் அட்மிட் கார்டு கேட்பாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட டேஷ்போர்ட்லேயே இருக்கும். அதேமாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு செப்பரேட் ப்ரொசீஜர் அங்கேயே சொல்லுவாங்க. பட் தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் ஃப்ரண்ட் பேஜ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்மிஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்களா அதோட ரெசிப்ட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஸ்டாம்ப் கேட்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் சைன் போட்டுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் முக்கியமாக தேவை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் சீட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக கேன்சல் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்க சீட்டை நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. இதில் பேலன்ஸ் இருக்க சீட்ஸ்க்கெலாம் ஸ்பாட் அட்மிஷன் போட்டு யூனிவர்சிட்டி சைடில் சீட்டை ஃபில் பண்ணிடுவாங்க. இதுக்கான டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.